நிறைய நம்மளோட கிளையண்ட்ஸு 40 வயசு 45 வயசில் அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, சார் நான் இது வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கல, நான் சேர்த்து வச்சுருந்தது அத்தனையும் இஎம்ஐ, என் குழந்தைங்களோட ஃபீஸு அதுக்குன்னு போயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் எந்த கார்பஸும் ஜென்ரேட் பண்ணல, ஈவன் என்னோடய பிஎஃப்பில் நான் லோன் போட்டு எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துட்டேன் அப்படின்னு. ஸோ அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நான் எப்படி சார் 1 crore rupees தொட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது. ஸோ ஒருத்தர் 40 வயசோ 45 வயசோ அடுத்தது அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு வருஷம் 29,000 ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எவ்ரி இயர் அது ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் 10வது வருஷம் கட்டும்போது உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டு 64,000 ரூபாய் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை 54 லட்சம். 10 வருஷத்துக்கு அப்புறமா 13% காம்பவுண்டிங் எஃபெக்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ் 1 crore rupees. ஈவன் தோ நீங்கள் உங்களோட இனிஷியல் சேவிங்ஸை மிஸ் பண்ணாலும், உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை உங்களோட பர்சனல் கமிட்மெண்ட்டுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாலும், இந்த 1 crore rupees உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் 40 வயசு 45 வயசில் இது வரைக்கும் சேவிங்ஸே ஆரம்பிக்கலையோ அவங்கெல்லாம் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். க்ரோ வித் ராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.